இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 இப்போ லைவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் போயிட்டுருக்கு. நிறைய ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் நிக்சன் ப்ரோமோ 1லே பார்த்துருப்போம். நிக்சனுடைய அப்பா வந்திருந்தார். இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுடைய தங்கை வந்திருக்கிறாங்க. விஷ்ணுவுடைய தங்கை வந்திருக்கும் போதே நமக்கெல்லாம் புரியும் அவங்க என்னெல்லாம் பேச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பர்சன் கூட குறைவு இல்லாமல் அவங்க பேசுனாங்க அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்கள பார்த்த உடனே ஆல்ரெடி பூர்ணிமாவுக்கு அள்ளு விடலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வெளியில் என்ன பேசிப்பாங்க, ஏன்னா இந்த பூர்ணிமாக்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். அப்போ வெளியில் என்ன பேசிப்பாங்க அப்படின்றத இந்த 2 நாளாக மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கு. இருந்தாலும் திருந்தாத ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்குல்ல, அது இதுங்க 2ம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மாயாவும் பூர்ணிமாவும் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்ன தான் வந்து வெளியில் நடக்கிறத எல்லாரும் சொன்னால் கூட பார்க்கலாம் அப்படின்ற கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதனால தான் நம்மளாம் சொன்னது, இதுங்களாம் ஃப்ரீஸ் டாஸ்க்கு கூட வரைக்கும் கூட இதுங்களாம் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பிக் பாஸ் மற்றும் கமல்ஹாசன் இவர்கள் இருவரும் தூக்கிய சொம்புனால அழகாக ஒன்றுமே பண்ணாமல் வந்துட்டாங்க. ஹேட்டர்ஸை மட்டுமே சம்பாதிச்சுக்கிட்டு நெகட்டிவிட்டியை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இல்லை இந்த அம்மா சொல்லும், விஷ்ணுவை பார்த்தாலே எனக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட வாய் கூசாமல் போய் சொல்லும். இந்த பூர்ணிமா மாயா 2மே சொல்கிற கேஸ் தான். அப்படி பார்க்க போனால் இவருடைய தங்கை வந்திருந்தாங்க, விஷ்ணுவோட தங்கை. விஷ்ணு வீட்டிலேருந்து அம்மா அப்பா வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க தங்கை தான் வந்திருந்தாங்க. அதுதான் கரெக்டானதும் கூட. ஏன்னா அம்மா அப்பா பேச முடியாத விஷயத்த கூட தங்கை பேசிடுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் இருக்கும்போதே அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நீ வந்து அதாவது இலைமறைக்காயாக கூட சொல்லி பார்த்தாங்க. அப்புறமா பட்டுன்னு சொல்லிட்டாங்க விஷ்ணுக்கிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னா, மாயா பூர்ணிமா இடையில் இருக்கிற உறவு அது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட போட்டோம், நீ அதில் இன்டர்ஃபியர் ஆகாத, நீ உள்ளே போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதினுடைய அர்த்தம் உணர்ந்து விஷ்ணு ஒரு கால் நடந்துக்கிட்டார்னா நிச்சயமாகவே ஓரளவுக்கு டாப் 5 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து விஷ்ணுக்கு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஃபேன் பேஸ் வச்சுருக்கிறார், நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாயா பூர்ணிமா கும்பல் கூட சேர்ந்து தான் அவர் வந்து நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. அதாவது உன்னை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் பின்னாடி போயிட்டு உன்னை பற்றியே பேசுகிறாங்க, உன்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்குறாங்க அப்படின்னுட்டு. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஏன்னா இப்போ இந்த பூர்ணிமாவெலாம் பார்த்திங்கன்னா விஷ்ணுக்கிட்ட பேசிகிட்ருக்கோம். அப்படியே போயிட்டு இதுங்க என்ன உறவுன்னு கூட தெரியல, ஆனால் லெஸ்பியன் தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் வெளியில் பேசிக்கிறாங்க. இருந்தாலும் அப்படியே போயிட்டு என்னமோ வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பூர்ணிமா வந்து ஒப்படைக்கும். அதை பார்த்தா அந்த அளவுக்கு நல்லால. இதுங்க அதிக அளவான வெறுப்புகளை சம்பாதிச்சதுக்கு ரீசன் கூட இதுதான். யார் என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு ராத்திரி ஆனால் இதுங்க 2த்துக்கும் புறம் பேசுகிறது தான் வேலையே. அப்போ இதெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. இப்போ இவங்க கூட நல்லா பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி போயிட்டு இவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். அப்போ வந்து சொல்ல தான் செய்கிறாங்க, நீ இந்த மாதிரி அவங்க கூட போகிறது நிறுத்திடு இதோட அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெளியில் சமூக வலைதளங்களில் கூட அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பூர்ணிமாவையும் விஷ்ணுவையும் பற்றி. அங்கேயே பூர்ணிமா ஒரு லவ் ட்ராக் போட்டு க்ரியேட் பண்ணிட்டு தான் இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது சும்மா நம்ம நீடிக்கணும், ஒரு கடைசி வரைக்கும் நம்ம வரணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ மானங்கட்ட வேலை அத்தனையுமே பூர்ணிமா வந்து முயற்சி பண்ணியிருக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சுது. ஒரு கால் எபிசோடில் வராமல் இருந்திருக்கலாம், பட் 24/7 கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தன்னால் முயன்ற எல்லா வேலையுமே பண்ணி பார்த்தது. அவங்க அம்மா இன்னும் கூட அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பட் சில விஷயங்களை அவங்க வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாவையே வந்து அதிகாரம் பண்ணிகிட்டு இருந்தது. ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாது, இங்கே பேசாது, அது பண்ணாது, இது பண்ணாதுன்னும் போது அவங்களால வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேச முடியல. ஏன்னா அவங்க மானம் காற்றுல பறந்துடும் இந்த மாதிரி மிரட்டிகிட்டே இருந்ததுன்னா அப்படின்றதால அவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட்டு இவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, இந்த ட்ராக் அந்த ட்ராக் அப்படின்ட்டுலாம் நீ போகாத
அது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேறு மாதிரி பூர்ணிமா கிட்ட யோசனை பண்ணி நீ போகணுன்னா அது அந்தளவுக்கு உனக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி அப்படி நாசுக்காக ஒரு வார்த்தையை விட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாரு விஷ்ணு. பட் அந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன் அவர் கூட இந்த மாதிரி அசிங்கமாக போயிட்டார் இதுங்க கூட அப்படின்னா, அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி கமல்ஹாசன் தான் காரணம். ஏன்னா கமல்ஹாசன் டோட்டலாக வந்து அவருடைய பேரையும் டேமேஜ் பண்ணி அவருடைய கான்ஃபிடென்ட் லெவலையும் குறைச்சது, உடைச்சது, இது 2 தான் காரணமாக இருக்க முடிஞ்சுது. அதனால் என்ன கண்டிஷன் கால் ஆகிட்டார்னா, சரி நம்ம இவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டோன்னா கமல்ஹாசன் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு வீக் கண்டஸ்டன்ட் அப்படின்ற போர்வைக்குள்ளே போய் பூந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைனா நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார். இருக்கிற இந்த குறை காலத்தையாவது இதுங்க மூஞ்சில் முடிக்காமல் செல்ஃபாக விளையாண்டார்னா கண்டிப்பாக விஷ்ணு வந்து டாப் 5க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.